வணக்கம், உங்கள் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமார், கடம்பத்தூர். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நம்ம இபி பில் ப்ராப்ளத்தை நிறைய வீட்டில் போய் அட்டன் பண்ணியிருக்கோம். ஆனால் அது கிளியர் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ கூட போடல. அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. கஸ்டமர்கிட்ட பேசின வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது, அதை நான் போடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதை தெளிவாக கேளுங்க. எதனால் இபி பில் அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் பாருங்கள். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் மறக்காமல் கடம்பத்தூர் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமாரை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. பிரதர் வணக்கம். சொல்லுங்க ப்ரோ. பிரதர், நேற்று நெமைச்செல்வி வந்து அந்த உங்கள் வீட்டில் ஃபால்ட்டு பார்த்தல பிரதர். ஆமாம் ப்ரோ. கரண்ட் பில் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு. ஆமாம் ப்ரோ. ஃபஸ்ட்டு எவ்வளோ பிரதர் கட்டியிருந்தீங்க லாஸ்ட்டாக பில்லு? லாஸ்ட்டாக 8,500 சம்திங் கட்டணும் ப்ரோ. 8,000 மேலே கட்டிக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணீங்க, வந்து பார்க்க சொன்னீங்க. ஆமாம் ப்ரோ. நேற்று வந்து உங்கள் வீட்டில் வந்து பார்த்தேன். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம என்ன ஃபால்ட்டுன்னு சொன்னோம்ல. ஆமாம் ப்ரோ. கடைசியாக பார்த்ததுல இன்வெர்ட்டர் தானே ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஆமாம், இன்வெர்ட்டரில் ஃபால்ட்டாக இருந்தது. அந்த ரீடிங் நான் உங்களுக்கு நோட் பண்ணிட்டு போனோம்ல. ஆமாம் ப்ரோ. அதே போல் நம்மளுக்கு ஒரு 5 நாளில் ஒரு 300 யூனிட் ஓடிச்சுல. ஆமாம், 14 days. ஆமாம், 2 யூனிட் சிட்டி ஓடிச்சு. 300 யூனிட் ஓடிச்சு. அப்போ ஒரு நாளைக்கு தோராயமாக ஒரு 20 யூனிட் வேஸ்ட்டாகவே ஓடிச்சா? ஆமாம் ப்ரோ. அப்புறம் அந்த இன்வெர்ட்டரை கட் பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்கு அந்த ரீடிங் குறித்து கொடுத்துட்டு வந்தேன். ஆமாம் ப்ரோ. அதுக்கப்புறம் எவ்வளோ யூனிட் பார்த்து ஓடிச்சு நம்ம வீட்டில்? இன்னைக்கு பார்த்தா ஒரு 13 யூனிட்ஸ் ஓடி இருக்கு ப்ரோ. 7 யூனிட் வந்து 20 யூனிட் ஓடு, 13 யூனிட் இங்கே ஓடிக்குது. ஆமாம் ப்ரோ. அப்போ அந்த 7 யூனிட் வந்து அந்த இன்வெர்ட்டர் தான் வந்து ப்ராப்ளம் ஆகுது. கரெக்டாக சார்? ஆமாம் ப்ரோ, இன்வெர்ட்டர் தான் ஃபால்ட்டாக இருக்கு. ஓகே சார். நம்ம ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்? பிடிச்சிருக்கு ப்ரோ. நல்லா பண்ணிட்டு தந்தீங்க, செக் பண்ணி கொடுத்தீங்க எல்லாமே. ஓகே சார். என்ன இஷ்யூ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் மந்த் முன்னே கரண்ட் பில் செக் பண்ண போகிறோம். எப்படி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கரண்ட் பில்லு கம்மியாக தான் வரும். அந்த இன்வெர்ட்டர் கொஞ்சம் ரெடி பண்ணுறேங்க சார். ஓகே ப்ரோ, பண்ணிடுறேன் ப்ரோ. ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே சார். ஓகே.